வணக்கம் மக்களே, நீங்க இருக்கிறது தமிழ் அனிமி நேஷன். நான் உங்க ஹோஸ்ட். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2 ஓட ட்ரைலர் 2 தான். வாங்க ட்ரைலருக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ட்ரைலரை விட இதுல இன்னும் சில கேரக்டர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. வாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ட்ரெய்லர் சாப்பரும் டாக்டர் ஹீரோலுக்கும் பேசிட்டு இருக்க மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாக்டர் தான் எல்லாரும் ஒதுக்கி வச்ச நம்ம சாப்பரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர். தன்னோட பையனை மாதிரி நினைக்கிறாரு. சாப்பரோட நல்ல மனசையும் அவனோட உண்மையான இன்னசென்ட் குணத்தையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டவர். ட்ரம் ஐலாண்டில் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். ஃபார்மர் கிங் வேப்போல் வந்து ஒரு சம்பவம் பண்ணுவான். அவனோட டெவில் ஃப்ரூட்டு பாக்கு நோமி. அதோட பவர் என்ன, அவன் எதெல்லாம் சாப்பிட்றானோ அதையெல்லாம் அவனோட உடம்புக்குள்ள ஒரு பார்ட்டாக ஒரு வெப்பனாக அவனால் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமையாக அவன் இருப்பான். அவன் கூட லூஃபி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாப்பரோட ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன் தான் இது. அதாவது பைரட்ஸ்லாம் யாரு அப்படின்னு சாப்பர் ஹீரோலுக் கிட்ட கேட்க, ஹீரோலுக் பைரட்ஸ்லாம் தன்னோட கனவுக்காக பல அட்வென்ச்சர்ஸ் பண்ணி தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய ஒருத்தவங்க தான் பைரட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார் பைரட்ஸை பற்றி சாப்பர் கிட்ட. ஸோ அந்த சீக்வன்ஸ்லேருந்து தான் இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெய்லரில் ஹீரோலுக் டாக்டரின் ஸ்மோக்கர் மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோரியன் ப்ரோகியோட கம்பைன்டு அட்டாக்கை போட்டு ஒரு பெரிய கோல்டு ஃபிஷ்ஷையே வந்து அடித்து ஓட விடுற மாதிரியான ஒரு சீனும் வருது. போன ட்ரெய்லரை விட இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ராபினோட டெவில் ஃப்ரூட் பவரை காட்டியிருக்காங்க. ஸ்மோக்கரோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி அவர் ஃபைட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் லைவ் ஆக்ஷனில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் போது நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். குறிப்பாக ஸ்மோக்கரோட ஃபைட் சீன்ஸை பார்க்குறதுக்காக. முக்கியமாக சாப்பரை ரொம்ப க்யூட்டாக காமிச்சிருக்காங்க. அதுலேயும் ரெயின்டியர் ஃபார்மில் வருவோம் பாருங்கள், செம்ம அக்யூரேட்டாக இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் லூஃபி சாப்பரை பார்க்குற அந்த சீன், அதுக்கப்புறம் லூஃபியும் சாஞ்சியும் சேர்ந்து சாப்பரை போட்டு தள்ளி சாப்பிட ட்ரை பண்ணுற அந்த சீன், இதெல்லாம் வந்து லைவ் ஆக்ஷனில் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அப்படி இருந்தால் அது செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லிட்டில் கார்டன் ஐலாண்டை ஜுராசிக் பார்க் செட்டில் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டைனோசர்ஸை காமிச்சிருக்காங்க. நம்ம டீரக்ஸு சாஞ்சியை நல்லா வாயை பொழந்து கவ்வை பார்க்குது. இன்னொரு பக்கம் சைவம் சாப்பிட்ற ப்ரோன்டோசரஸ் அதையும் காமிச்சிருக்காங்க. டைனோசர்ஸ் மட்டும் இல்லாமல் லிட்டில் கார்டனில் ஆன்ஷியன்ட் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும். ஜெயண்ட் இன்செக்ட்ஸ் இருக்கும், பெரிய சைஸ் பல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் போது ட்ரெய்லரில் விஎஃப்எக்ஸ்லாம் சும்மா தரமாக இருக்குது. ஒவ்வொரு ஐலாண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட ரியல் வேர்ல்டில் இருக்க மாதிரி ஒன் பீஸ்லேயும் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வேறு வேறு கல்ச்சர்ஸில் இருக்கும். அந்தந்த பில்டிங்ஸு, அந்த ஊரோட கலாச்சாரம், அந்த ஊரோட பாரம்பரியம், எல்லாமே ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாக நம்ம கண்ணுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் மூலமாக ஸ்ட்ரா ஹேட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, இந்த ஐலாண்டெலாம் இந்த சீசனில் காட்ட போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு லாக்டவுன் தான். ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டில் இவங்க எல்லாருமே கிராண்ட் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாக்டவுன் போயிட்டு சில பர்ச்சேசஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த லாக்டவுனில் தான் ஸ்மோக்கர் கூட ஒரு ஃபைட் சீன் வரப்போது. அது செம்ம பங்கமாக இருக்க போகுது. அந்த சீனுக்காகவே நான் இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து கிராண்ட் லைனில் என்ட்ராவாங்க. அங்கே தான் நம்ம லப்புனையும் ரோஜருக்குள்ள டாக்டராக இருந்த நம்ம க்ராக்கஸையும் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல லப்புனோட பேக் ஸ்டோரியை நமக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அண்ட் ஒரு ஹிண்ட் என்னன்னா, ஃப்யூச்சரில் ஸ்ட்ரா ஹேட்ஸில் ஜாயிண்ட் ஆக போகிற ஒரு மெம்பரை லப்புனோட பேக் ஸ்டோரியில் நமக்கு காட்டுவாங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ராக்கஸ் தான் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா ஈஸ்ட் ப்ளூவில் ஒர்க் பண்ண காம்பஸ் கிராண்ட் லைனில் ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு தேவையான ஒரு காம்பஸை வந்து க்ராக்கஸ் தான் கொடுத்துருப்பாரு. அதுக்கு அடுத்து அவங்க போகிற இடம் விஸ்கி பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு. அந்த இடத்துல தான் நமக்கு ப்ரோக் ஒர்க்கர்ஸை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ அங்கே வேறு மாதிரியான ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு ஃபைட்னா நம்ம சோலோவாக வச்சு சம்பவம் பண்ணுவான். அடுத்து லிட்டில் கார்டனில் ஜெயண்ட்ஸை பார்ப்பாங்க. 100 வருஷத்துக்கு மேலே 2 ஜெயண்ட்ஸ் அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டையை தீர்த்து வச்சுட்டு அவங்க 2 பேரையும் ஒத்துமையாக ஆக்கி அந்த 2 ஜெயண்ட்ஸ் மூலமாக நம்மளோட லூஃபிக்கும் உசுப்புக்கும் எல்பாஃப் அப்படின்னு ஒரு பெரிய தீவு இருக்கிறதாகவும், அந்த தீவில் இவங்கள மாதிரி பல ஜெயண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்பாஃபுக்கு போகிறது தன்னோட லட்சியமாக உசுப் மாற்றிப்பான். அது ஒரு பக்கம் இருக்க, எல்பாஃப் ஆர்க்குன்றது உசுப்போட பவர் அப்புக்கான ஒரு பெரிய ஆர்க்காக இருக்கும் அப்படின்னு வின்டேஜ் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ கரண்ட்டில் மாங்காவில்
எல்பா பார்க்கில் உசுப்பு எங்கடா இருக்க, நீ இருக்கியாடா அப்படின்னு கேட்குற ஒரு நிலமையில இருக்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, அது வேற கதை, அது அப்புறம் பார்த்துப்போம். லிட்டில் கார்டனுக்கு அடுத்து அவங்க போகிற இடம் அலபாஸ்டா. ஸோ அலபாஸ்டாவில் விவிக்கும் விவியோட அப்பாவுக்கும் நம்மளோட ஸ்டார் ஹேட்ஸ் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னு ஓப்பனாக சொல்லிட்டு அது பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் ஒன் பீஸ் ஃபாலோ பண்ணாதவங்க, அனிமியாவோ மாங்காவோ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த லைவ் ஆக்ஷன் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி ஆல்ரெடி அனிமையில் பார்த்தவங்க மாங்கா சாப்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் சின்ன சின்ன விஷயம் கூட தெரியும். பட் இருந்தாலும் அதை எப்படியெல்லாம் மாற்றி நமக்கு சுவாரஸ்யம் குறையாமல் லைவ் ஆக்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நம்மளும் ரசிப்போம். ஓகே மகளே, இதே மாதிரி ஒன் பீஸ் சம்மந்தமான பல விஷயங்களுக்கும் பல வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.